வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. இது வந்து சாதா ப்ளவுஸ் தான், அதனால் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக உங்களுக்கு துணி இருக்கிறத பொறுத்து 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி இது மாதிரி லைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அளவு ப்ளவுஸை சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நீங்கள் பின் பண்ணிக்கங்க. நான் ஒரு 5-6 பின் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற உள்ளே இருக்கிற பேக் ஃப்ரண்ட் பார்ட்டும் தெரியாத மாதிரி இப்படி பின் போட்டுக்குங்க. கழுத்துலேயும் கரெக்டாக பின் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி கழுத்து ஷோல்டர்கிட்ட ஆர்ம் ஹோல்கிட்ட இது மாதிரி எல்லா இடத்துலையும் லைட்டாக ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ண லைன் மேலே வச்சு நீங்கள் ஒரு தட்டி விட்டிங்கன்னா நம்ம மார்க்கிங் எல்லாம் அப்படியே அந்த சைடில் விழுந்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் வந்து அப்படியே மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே கிடச்சிடுங்க. ஆம் ஹோல்லாம் நீங்கள் எவ்வளோ வைக்கணும், அது எப்படி வரையணுங்கிற ஒரு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு கொடுத்தாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஒரு அளவுகளும் மாறாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்து ஆம் ஹோல் எல்லாம் லைட்டாக மார்க் ஆனதை நான் கொஞ்சம் டார்க்காக இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லைட்டாக விழுந்த அளவுகளை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டார்க்காக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தையலுக்கான அளவுகளை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான அளவுகள் நமக்கு கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கழுத்துக்கு எவ்வளோ பிடிப்பீங்களோ அவ்வளோ விட்டுக்குங்க. 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா, நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கு கரெக்டாக விட்டுக்குங்க. இப்போ சைடில் நம்ம எப்பொழுதும் விடுற மாதிரி 1.5 இன்ச்சு, உங்களுக்கு துணி இருந்தால் 2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்க 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. பேக் பார்ட் இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக மார்க் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கீழே நம்ம பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம். அதை வந்து நீங்கள் இடுப்பு அளவுலேருந்து சென்டரை மார்க் பண்ணி தான் பிடிக்கணும். இதை நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே ஆப்போசிட்டில் நீங்கள் 4ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த நம்ம பேக்கை எப்படி கட் பண்ணமோ அதிலேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்கள் இதே மாதிரியே ஃபோல்டு பண்ணி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ ஸ்லீவை கரெக்டாக கீழே மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நீங்கள் மார்க்கிங் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து பேக்கில் இருக்கிறத கீழே வச்சு இது மாதிரி நல்லா சுருக்கம்லாம் எடுத்து விட்டு நல்லா இழுத்து விட்டுங்க. கொஞ்சம் ஃபுல் வாயில்னால் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துடும், உங்களுக்கு அளவுகள் ஒரு 1/4 இன்ச்சு மாறுபட வாய்ப்பு இருக்குது. நல்லா இழுத்து விட்டுட்டு இது மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி உங்களுக்கு கீழே விரலை வச்சு அந்த ப்ளவுஸை எவ்வளோ ஃபோல்டு பண்ணி நான் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிங்க. ஈஸியாக நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 1/2 இன்ச்சை நீங்கள் தையலுக்கு மார்க் பண்ணிக்கங்க. சைடில் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி கீழே கை சுற்றளவுலையும் மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு கேர்வாக லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு அர்க்காத்து, சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். அதுக்கு இப்படி 2ஆக எடுத்து வச்சுட்டு கீழே அந்த அர்க்காத் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கும் சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி 1/4 இன்ச்சுலேருந்து அப்படியே அந்த 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணி அதே மாதிரி அங்கே கொண்டுட்டு போய் லைட்டாக முடிச்சுருங்க. 1/4 இன்ச்சிலேருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு போய் 1/2 இன்ச்சுலேருந்து அந்த சென்டருக்கு போனீங்கன்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். அதில் ஸ்லீவை கட் பண்ணதுக்கு போக மீதி கீழே அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்க. ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அதுக்கப்புறமா நம்ம ஐப்பட்டிக்கெலாம் நமக்கு அளவு மார்க் பண்ணணும். அதனால 1 இன்ச்சு விட்டு நீங்கள் இது மாதிரி லைன் போட்டுட்டு பேக் பார்ட் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இதிலிருந்து ஷோல்டர் அளவு, ஆர்ம் ஹோலு, சைடு எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கழுத்து மட்டும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு கம்மியாக வச்சுருப்போம். இப்போ சைட்லேயும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ பேக் பார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் லைட்டாக டார்க்காக நீங்கள் போட்டுக்குங்க. லைட்டாக இருக்கிறத டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே நமக்கு தையலுக்கான அளவுகள் எல்லாமே இருக்குது. பேக் பார்ட்டில் நம்ம குடிச்சிருந்த அளவுகள் தான் இது எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். பின்னெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க எல்லா அளவுகளுக்குமே. இப்போ 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவில் வச்சு ஃப்ரண்ட்டு நெக்கு நீங்கள் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கரெக்டாக
இப்போ லைன் கிட்ட முடிஞ்சதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு லைனுக்கு முன்னாடியே முடிஞ்சாலும் நீங்கள் அங்கே மார்க்கிங் பண்ணிக்கங்க. அதுலேருந்து நம்ம ஊக்குப்பட்டிக்கு அரைஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லை பின்னாடி லைனுக்கு அப்புறம் ஆச்சானாலும் நீங்கள் அந்த இடத்துலேயே மார்க் பண்ணுங்கள். உங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல அந்த மார்க்கிங் வருதோ முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச்சு நீங்கள் ஐப்பட்டிக்கு மார்க் பண்ணணும். இப்போ ஆம் ஹோலுக்கு கரெக்டாக சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி மேலே ஒரு 1 இன்ச்சை விட்டு இதே மாதிரி கேர்வாக வரைஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊக்குப்பட்டிக்கிட்டு இருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா டாட்டோட ஹைட்டை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக அந்த டாட் பிடிச்சதுலேருந்து நான் வச்சு ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த்தை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஊக்குப்பட்டிகிட்டு இருக்கிற டாட் எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கங்க. அப்புறமா அதுக்கு பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சும். இப்போ நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து கீழே 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ டாட்டை பிடிச்சிக்கணும். இப்போ டாட்டோட லென்த்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி இப்படி லைன் போட்டுங்க. இப்போ அதுலேருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி சென்டராக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டாட் வந்து மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் சென்டரில் போட்டு நீங்கள் ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டாட்டோட ஊக்குப்பட்டியிலேருந்து மெயின் டாட்டுக்குள்ளே வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3.25 வந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்மளோட அகலம் எவ்வளோ, டாட்டோட அகலம் எவ்வளோன்னு நல்லா அந்த டாட்டை எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல தையல் இருக்குது அது வரைக்கும் நான் பார்க்குறேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இருக்குது. அந்த 1.25 நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1.25 அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் அதோட ஹைட்டு கரெக்டாக கீழே தையல் வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்க. எனக்கு வந்து ஒரு 3.25 வந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ரொம்ப அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணலாம். எந்த குழப்பமும் வேணாங்க. இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் டாட்டு எந்த இடத்துல வருதுன்னு இதே மாதிரி வச்சு ரெடி அளவில் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்க. எனக்கு ஒரு 5.5 5.25 வந்துச்சு. கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி சென்டரில் லைன் போட்டுக்குங்க. இப்போ அதோட லென்த்தை தான் நம்ம பார்க்கணும். மெயின் டாட்லேருந்து ஆம் ஹோல் டாட்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்க்குறேங்க. 2 இன்ச்சு வருது எனக்கு. கரெக்டாக மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கரெக்டாக இது மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஊக்குப்பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்லேருந்து ஆம் ஹோல் டாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு இது மேலே வச்சு கரெக்டாக எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நமக்கு கரெக்டான பாயிண்ட். இப்படி சென்டரில் லைன் போட்டு இது மாதிரி லைன் போட்டு அர்க்காத் பண்ணால் நமக்கு ஈஸியாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம். அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கான 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணி அதிலிருந்து கரெக்டான அளவுலேருந்து நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து இது மாதிரி நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கு நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு பிடிச்சிருங்க, 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு பிடிச்சிருங்க. நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகள் மாறாமல் நீங்களும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணலாம். புதுசாக பழகுறவங்க ஒரு வாட்டி பேப்பரில் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுங்கள். பயப்படாமல் கட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்கிற பார்ட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டான அளவுகள் விழுந்துடும். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பின் எடுத்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட்டோட லென்த்தும் உங்களுக்கு மார்க் ஆகிடும். இப்போ கரெக்டாக அந்த பின்னு விழுந்த மார்க்கிங்கில் இது மாதிரி நான் டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா பிடிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. 2 சைடும் இப்போ மார்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே உங்களுக்கு சமமாக இருக்கான்னு பார்த்து இது மாதிரி பிசுராக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 1 இன்ச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கங்க. ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக சைடில் நீங்கள் 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுறணும். இப்போ 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பட்டியோட லென்த்து மேலே உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அந்த மெயின் டாட்டுக்கிட்ட எந்த இடத்துல முடியுது, லாஸ்ட்டில் எங்கே முடியுதுன்னு மார்க்கிங் கொடுத்துங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம பட்டியை மார்க் பண்ணியாச்சு. இது ரெடி அளவு.
இதிலேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் விடணும். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கங்க. பட்டி எப்பயாவது கொஞ்சம் பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ தையலுக்கான அளவு எல்லாத்துலேயுமே மறக்காமல் தையல் அளவுகளை விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு தப்புமே வராதுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது. நீங்கள் 3 பீஸ் இல்லை 2 பீஸ் இன்னொரு பீஸு துணி இருந்தால் இதிலே எடுத்துங்க. இல்லைன்னா வேறு லைனிங் துணி கூட நீங்கள் இன்னொரு பீஸுக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 பீஸ் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அகலத்தில் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஊக்குப்பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. 2.5 இன்ச் அகலத்துலேயும் 8 இன்ச் உயரத்துலேயும். இப்போ கிராஸ் பீஸ் தாங்க நெக்ஸ்ட்டு. கரெக்டாக நல்ல கிராஸை நீங்கள் இழுத்து பார்த்துட்டு நல்ல கிராஸில் வச்சு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு இதே மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஒரு 5 பீஸ் 4 பீஸ் உங்களுக்கு துணி இருக்கிறத பொறுத்து ஜாயின் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ துணி எனக்கு அதிகமாக இருந்ததுனால இன்னொரு பட்டிக்கு இதிலேயே நான் எடுத்து வச்சுக்கிறேன். கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மடிப்பு பகுதிக்கிட்ட இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி அடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஈஸியாக ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.